விடுதலை விடுதலை விடுதலை, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் விடுதலை, என் கோழிக்கும் குஞ்சுக்கும் விடுதலை. கோழிங்கள நீங்க கவலைப்பட வேணாம். இனிமே நீங்க எங்க ஒன்னாலும் போலாம், எப்படி ஒன்னாலும் மேயலாம். ஆனா முட்டைய மாத்திரம் இங்கதான் எடுத்துன்னு வந்து போடணும். ஐயோ, நான் தான் புடி அடிச்சு கொண்டுட்டேனே, மறுபடியும் டவுக்கு அடிக்கிறானுங்களே, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, கோழிங்களா நீங்க கூடக்குள்ள புதுக்குதா, நான் உள்ள போய் புதுக்குறேன். கூடக்குள்ள புந்துக்கிறதுக்கு விட்டாதானே, இனிமே 4 நாளைக்கு நமக்கு பிரியாணிக்கு பஞ்சமே இல்ல. அத்தாடா மாடு வளர்த்த மலடா போச்சு, அக்காடாடு வளர்த்த ஆத்தோட போச்சு, அத்தனா கோழி வளர்த்த புலி கொண்டு போச்சு, இனிமேனா எதை வளர்ப்ப அத்த அத்த அத்த. யோ பூசாரி, பூசாரி நான் மாடு வளர்த்தேன் இல்லையா, மறுபடியும் என் கோழிய புலி கொண்டு போயிடுச்சியா? அறிவு இருக்கா உனக்கு? அந்த வேட்டைக்காரன் வேம்புவோட நாம 2 பேரும் போய்த்தானையா புலிய சுட்டோம். அது இல்லையா, வேறொரு புலியா. இப்ப டமுக்கு அடிச்சாங்களா உன் காதுல விழல? டமுக்கா? சத்தமா? என்னையா உளர்ற? யோ, உனக்கு கண்ணுதான் ரிப்பேர்னு நினைச்சேன், காது ரிப்பேரா? உன் காதுல ஈயத்த காய்ச்சி தான் ஊத்தணும். அந்த நீங்க கேட்டீங்களா? என்ன இல்லப்பா. நீங்க இல்லையே. அநியாயமா இருக்குது, யாருமே கேட்கலையாமே. இப்ப உன் காதுல தான் ஈயத்த காய்ச்சி ஊத்தணும். என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணுமா? நல்லா கேக்குத. ஊர்ல எல்லா பயலுகளுமே செவுட்டு பயலுகளா ஆயிட்டானுங்களா? ஏன் கோழி இறங்க மாதிரி இருக்கு? பிரியாணி திங்க வாங்கோ, சூடா தரே சுவையா தரே. திருட்டு முண்டை. ஏண்டி ஏன் கோழி குஞ்சை எடுத்து கையில வச்சுக்கின்னு பிரியாணி சூடாவும் சுவையாவும் தெரியாது? உன்னை கையும் களவுமா புடிச்சுக்கின்னு போய் பஞ்சாயத்துல விட்டு உன்னை கிழி கிழின்னு கிழிக்கல. என் பேரு பால் இல்ல. ஐயோ, உன் கோழிய நான் திருடலையா? அதுவா என்கிட்ட வந்துச்சியா? அதெல்லாம் வந்து பேசிக்கோ. ஐயோ, நான் சொல்றது கேளியா? இனிமே ஊர்ல கடை நடத்தக்கூடாது, எழுத்து மூடி சொல்லுங்க. இவ்வளவு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். வாயா, கவலைப்படாத. பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள பஞ்சாயத்தாருக்கு சாராயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குடிச்சிட்டு கடிச்சுக்க ஏதாவது காரமா காரமா முருகலா கொண்டாயா? வாழ போயிட்டான். பெரிய மனுஷனுங்க சாப்பிடுறது இந்தா. ஐயோ, நீ பாயா. இத பாரியா, நான் சொல்றத கேளியா? இவனுங்கெல்லாம் நீ ஏமாந்தவன் நினைச்சிட்டு உன் தலையில மிளகா அரைக்க பாக்குறாங்க. இந்த பஞ்சாயத்துக்காரங்களை எல்லாம் நம்பிடாத. அதுக்காக உன்னை உற்ற சொல்றியா? உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டாம விட மாட்டேன். உள்ள தள்ள போறியா? தள்ளு. அவமானம் தாங்க முடியாம நான் தூக்கு மாட்டிட்டு சாவுறேன். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. குப்பம்மா, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துறாத. இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? யோ, நீயோ ஒண்டி கட்ட, எனக்கும் ஒரு ஆம்பளை துணை இல்ல. பேசாம என் கழுத்துல ஒரு மஞ்சள் கவரை கட்டி குப்பம்மா ஹோட்டலுக்கே முதலாளி ஆயிடு. நம்ம பாலுக்காக இத கூட செய்யலனா எப்படி? அட, இதோ பாலுவே வந்துட்டானே. வந்தாச்சா? பாலுக்குண்ணா, இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து போடுப்பா. என்ன படிக்காம வைக்கிறான்? ஏண்டா, இது எனக்கும் குப்பம்மாவுக்கு இருக்கிற பர்சனல் விஷயம். நீங்க யாரா இத கேட்கறதுக்கு? மாட்டி குப்பை என்ன? இந்த கொஞ்சம் கையில புடி. விட்டா இதையும் பொசுக்கி துணுடுவானுங்க, கூலிக்கு மாரடிக்கிற பசங்க. மறுதல் அவ கேக்குது. பாலுக்கல்ல பஞ்சாயத்து கேட்டு நீ வாடா. ஏண்டி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? 2-3 நாளா வீட்டு பக்கம் ஆளையே காணோம். வரல தாண்டி புறப்பட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பா தோட்டத்தை பாத்துக்கன்னு டவுனுக்கு போயிட்டாரு. தோட்டத்துல வேற அடிக்கடி தர்பூசணி திருட்டு போகுது. ஏதுடி இது புதுசா இருக்கு? அது கண்ணாடிக்காரன் தானே? சமாளிக்காதடி. பால் ஊத்த போகும்போது நானே இத கண்ணாடிக்கார ரூம்ல பாத்திருக்கேன். அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அது அது புரிஞ்சிடுச்சு.
வண்டி தடம் புரண்டுடுச்சு. காய் ரொம்ப சிறுசா இருக்க. அடியுரம் போட்டா எல்லாம் சரியாயிரும். தோட்டத்துக்காரன் யாருன்னு பார்த்து கண்டிப்பா அவன்கிட்ட சொல்லணும். எலக்ட்ரிக் ஷாக்ல ஆரம்பிச்சது முத்தம் கொடுக்கறதுல முடிஞ்சதுன்னு சொல்லு. அம்மா, முத்தம் கொடுத்த அன்னைக்கு பூரா உனக்கு தூக்கமே வந்திருக்காதே. ஆமா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? அனுபவமா? சேச்சி, எல்லாம் கதையில படிச்சதுதாண்டி. கஸ்தூரி, தோட்டத்துல யாரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறான் பாரு. நிச்சயமா தர்பூசணி திருட வந்தவனா தான் இருக்கும். ஏய், சீக்கிரம் ஒரு கல்லிடு. இது வேணாண்டி, நல்ல ஒரு கருங்கல்ல எடு. அடிக்கிற அடியில அவன் மண்டை பொழந்து போகணும். ஐயோ, என்னடி கண்ணாடிக்காரன் குரல் மாதிரி இல்ல? ஆமா. உனக்கு வயசாச்ச தவிர கொஞ்ச நாள் மூளை இருக்கா? யாராம என்னையா மூளை இருக்கான்னு கேட்ட? இரு வர உன்ன. உனக்கு தைரியம் என்ன? ஒண்டி கொண்டு வாயா. யார பார்த்து ஒண்டி கொண்டு வரீங்கன்னு கேட்ட? உன்னை இன்னைக்கு ஒண்டி கொண்டு பாத்துறான் பாரு. கஸ்தூரி, நீ குறுக்க வராதே. இவன் ஆரம்பத்துல இருந்தே எடக்க முடக்கா பேசிட்டு வரான். இவனை இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். என்கிட்ட அனாவசியமா மோதுற, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். உன்னை உயிரோட விட்டாதான கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன்னை இங்கேயே குழி தோண்டி புதைக்கிறனா இல்லையா பாரு. என்னடி கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் துள்ற. அவர் யாரு நினைச்ச? கவர்மெண்ட் ஆபீசர் இருந்தா நீ அவரை கல்லால் அடிச்சதுக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா நீ 6 மாசம் உள்ள போயிடுவ, தெரியுமா? கல்லாலையா? நானா? சத்தியமா நான் இவனை கல்லால அடிக்கவே இல்ல கஸ்தூரி. அவனா? இத பாரியா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவனை பேசுற வேலை வச்சுக்காத. உன் வேலையை பார்த்துட்டு போ. அது இல்ல கஸ்தூரி. போயானா? நீ சொல்றதுக்காக போறேன். போயா. ஐயோ, என்ன இது இவ்வளவு மரம் அடிபட்டிருக்கு? ஐயோ, பாயா கட்டு போட்டு விடுற. ஆமா, அந்த கிழவன் அடிச்சிருந்தா இந்த பக்கம் அடிபட்டு இருக்கோம், இந்த பக்கம் அடிபட்டு இருக்க. ஏய், என்னது? அது நீதானே அடிச்ச? ஆமாயா, ஆள் தெரியாம அடிச்சுட்டேன். ஏண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கா என்ன துரத்து அடிக்கிற? உன்ன நீ விடலி. நீ மனுஷனா? நீ ஏன் அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்ச? அவ எப்ப பாரு என்ன கொல்றதுக்கே சதி பண்றா. யாரையா சதி பண்றா? நீ ஊருக்குள்ள வந்த அன்னைக்கு தாவணியை போட்டு புலிக்கிட்ட இருந்து காப்பாத்துனது யாரையா? அன்னைக்கு நீ முத்தம் கொடுத்தது கூட யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சாலே அது எதுக்கியா? அப்படின்னா அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? யோ, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? இத கூட புரிஞ்சுக்க தெரியாத மரமண்டையா இருக்கியே. அவ உன்னை லவ் பண்றாயா? கஸ்தூரி என்ன லவ் பண்றாளா? ஏய் கஸ்தூரி, ஏய் வாடி. நானே வந்து உன்னை பாக்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுல கேசரி பண்ணாங்க. அதை உங்ககிட்ட கொடுத்து கண்ணாடிக்காரங்கிட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏன் நீயே கொடுத்துட வேண்டியதானே? இல்ல, இதுக்கு முன்னால என் மனசுல ஒண்ணும் இல்ல. அதான் ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு தாண்டி அவரே லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இந்தா, நான் வரேன். கஸ்தூரிக்கு நாம் இருவரும் தனிமையில் சந்தித்து பேசுவதற்கு அருமையான யோசனை வைத்திருக்கிறேன். உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். உப்பம்மா டீ கடைதான் பளிச்சுன்னு பட்டது. அங்கே கடலோரம் வாங்கியை காத்து பாட்டி போட சொல்லிவிட்டு நான் ஆத்தங்கரையில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆத்தங்கரைக்கு வந்துவிடு. இதுதான் நம்ம 2 பேருக்கும் சிக்னல். இப்படிக்கு ஐயா, இன்னும் இந்த அழகு குசும்பு போல பாரு. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா மாறிடுமோ? இப்படியா கண்ணு முன்ன தெரியாம இடிக்கிறது? என்னடி அவசரம்? இல்லம்மா, ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேம்மா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தேன். அது 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 பள்ளியில தண்ணி, தண்ணில பள்ளி விழுந்துருச்சுமா. இப்ப உனக்கு வெளியில போகணும், அதுக்கு தானே இந்த இதெல்லாம். போயிட்டு சீக்கிரமா வா. என்னது, நம்மள மட்டும் ஆத்தங்கரை பக்கம் வர சொல்லிட்டு
அவர் பாட்டு கோயில் பக்கம் போயிட்டு இருக்காரு. அம்மா தாய், கஸ்தூரி என்ன லவ் பண்றான்னு புரிஞ்சுக்காம அவளை முட்டாள்தனமா கண்டபடி திட்டேன். நான் திட்டம் ஒவ்வொரு வார்த்தையும் அவ மனசை எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கும்னு இப்ப ஃபீல் பண்றேன். எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் என்ன மனசார விரும்புறா. எப்படியாவது அவளையே நான் மனைவியா அடையணும். அதுக்காகத்தான் இந்த கற்பூரத்தை கையில ஏத்தி ஆராதனை பண்றேன். எங்களை சேர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தாயே. ஒன்றுங்க, கடைக்கு போய் கொஞ்சம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா. வெத்தலை பாக்கா இங்க இருக்க? இந்தாங்க. நீயே கடைக்கு போய் உன் கையால வாங்கிட்டு வா. அதுல ஒரு கணக்கு இருக்கு. பொண்ணுருங்க பார்வைக்கு தான் முரடனா தெரிகிறார். ஆனா பலகீனமான மனசு. தான் மகளுக்கு ஒண்ணுன்னா அவரால் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவரை வெளியில அனுப்பிச்சேன். நான் உங்ககிட்ட சொல்ல போறது முக்கியமான விஷயம். எந்த காரணம் கொண்டும் இதை யார்கிட்டையும் சொல்லிடாது. என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு ஏதாவது? உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. கஸ்தூரிக்கு முதல்ல கட்டுற தாலி நிலைக்காது, ரெண்டாவது கட்டுற தாலி தான் நிலைக்கும். கஸ்தூரிக்கு முதல்ல கட்டுற தாலி நிலைக்காது. ஏங்க ஏன் குப்ப? அவருக்கு அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பாவம், கேட்டுட்டு போட்டும், போட்டு விடுங்க. என் வருங்கால பொண்டாட்டி சொல்லுதான்னு போடுறேன். கடலோரம் வாங்கிய காத்து. யோ, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காயா? ரெக்கார்ட் போடுறதுக்கு ஒரு நேரம் கிளம்ப வேண்டாம். நினைச்சா போட்டு வேண்டியதா? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா பொம்பளைங்களுக்கு கழுவி முழுகிறதுல இருந்து 1008 வேலை இருக்கும். ஆமா, கழுவி முடிச்சாச்சுல. ஏதோ அரைகுறையா முடிச்சிட்டு வந்தேன். உனக்கு என்ன? நீ ரெக்கார்ட் போட்டுட்டு வந்து புள்ளியார மாதிரி உட்காந்துக்குவ. எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க போறது நான் தானே. கட்டு போதியா? ஏடியா ஏடியா ஐயோ தத்தி, கச்சு போது குதிச்சு எடுக்காம கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கேன். குதிச்சு எடுத்திருப்பேன், ஆனா நீச்சல் தெரியாதே. நீச்சல் தெரியாதா? ஏன் இவ்வளவு பெரிய ஆம்பளை ஒரு நீச்சல் தெரியாதுன்னா வெக்கமா இல்ல? என்ன பண்றது? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பட்டணத்துல. அங்க ஆறு குளம் ஏது? குழா தண்ணி தான். குழா தண்ணியா நீச்சல் கத்துக்க சொல்ற? யோ, நீ ஊர் ஊரா சுத்துறாள். ஒண்ணு கிடக்கும் நகரத்துக்குள்ள நீச்சல் கத்துக்க. எனக்கும் ஆசைதான். யார் கத்து கொடுப்பா? ஏன் நான் கத்து கொடுக்குறேன். நீங்க உனக்கு நீச்சல் கூட தெரியுமா? ஆமா, நீச்சல் கத்து கொடுக்கும்போது பவார சட்டி எல்லாம் நினைமே வீட்டுல திட்ட மாட்டாங்க? யோ, உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பேண்ட் ஷர்ட் கட்டிட்டு வா. டிராயரோட வாயா? அதானே எப்போ